அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல இறையொருட் கருணையாலும் அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியுடைய அருட்கருணையாலும் அநேக குருமார்களுடைய அருட்கருணையாலும் நம்முடைய அருளமுதம் என்கின்ற அற்புதமான இந்த யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக ஆன்மீக ஜோதிட பர ரகசியங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடிப்படையிலே இந்த தை மாதம் முதல், அதாவது மகர சங்கராந்தி முதல் ஒவ்வொரு மாதமும் மாத பிறப்பு பலன்கள் என்கின்ற ராசி பலன்களை சொல்லவிருக்கிறோம், பதிவிடவிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அடியேன் ஏற்கனவே இந்த மாத பிறப்பு பலன்கள் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதற்கு ஒரு அறிமுக வீடியோவையும் ஏற்கனவே நேற்றைய தினம் நாம் வெளியிட்டிருந்தோம். அதை எல்லோரும் பார்த்துவிட்டு இந்த ராசி பலன் வீடியோவை அடியேன் பார்க்க வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக தாங்களும் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த ராசி பலன்கள் மட்டுமல்லாது நம்முடைய அனைத்து ஆன்மீக பர ரகசியங்களையும், வாழ்வியல் நெறியில் நாம் எவ்வாறு செல்ல வேண்டும், நாம் எவ்வாறு வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அநேக வீடியோக்களை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அதை தாங்களும் பார்த்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற வேண்டுகோளை விடுத்து மீண்டும் ஒருமுறை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை தொடர்ந்து பார்க்க அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவானது மாத பிறப்பு பலன்கள். இனிமேல் ஒவ்வொரு மாதமும் வரவிருக்கிறது. தை மாதம், அதாவது தமிழ் மாத பிறப்பை ஒட்டி இதை பற்றிய அறிமுக வீடியோவில் அநேக கருத்துக்களை தெரிவித்துள்ளேன். அந்த வீடியோவை தாங்கள் சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்க்குமாறு வேண்டிக் கொண்டு இப்போ மாத ராசி பலன்களை சொல்லும்போது சில பேர்லாம் பாசிட்டிவாக இருக்கணும், சொல்லணும், நெகட்டிவ் சொல்லக்கூடாது அப்படிலாம் நிறைய பேருடைய ராசி பலன்களை கமெண்டெல்லாம் போட்டுருக்கா. அடியேன் எப்படி என்னுடைய பாலிசி எப்படின்னு சொன்னால், ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஹெல்த் இஷ்யூன்னு போகிறோம். டாக்டர் அந்த ஹெல்த்தில் உள்ள இஷ்யூவை சொன்னால் தானே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்க முடியும். ஹெல்த் இஷ்யூ சொல்லாமல் டாக்டர் வாட்டுக்கு நன்னா இருக்குது போங்கன்னு சொல்லிட்டான்னா, பாசிட்டிவாக சொல்கிறேன்னு சொன்னான்னா நாளைக்கு அவஸ்தை யாருக்கு? நமக்கு தானே. அதே மாதிரி தான் ஜோதிட சாஸ்திரமும். இந்த சாஸ்திரம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொன்னால், நல்லதுன்னா ஜாதகத்துக்கு வேலையே இல்லையே. இப்போ நல்ல உடம்புக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய வேலையே இல்லையே. அதே மாதிரி நன்னா இருக்குன்னா ஜோதிடத்துக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கு பலன்களுக்கு வேலையே இல்லையே. அப்போ நமக்கு எது குறையாக இருக்கோ அதை தெரிஞ்சுட்டு அதை சரி பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் அடியனுடைய ப்ரெடிக்ஷன் இருக்கும். அதனால் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்னு பார்க்காதீங்க. நம்பர் 1. இந்த 2வது, இது ஆண் பெண் அப்படிங்கிற அடிப்படையில் கணவன் மனைவி இருபாலருக்கும் ராசியில் இருபாலருக்குமான ப்ரெடிக்ஷனாக அடியேன் இது பேசியிருக்கிறேன். அதனால் இப்போ கணவன் சொல்கிற இடத்துல மனைவி போட்டுக்கோங்க, மனைவின்னு சொல்கிற இடத்துல கணவன் போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ரெடிக்ஷன்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த அடிப்படையிலே இப்பொழுது நாம் துலா ராசிக்காரர்களுக்கான இந்த தை மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே இந்த துலா ராசி என்பது காலபுருஷனுக்கு 7வது இடம், சம சப்தம ஸ்தானத்திலே 7ஆம் இடத்திலே அமைந்துள்ளது. இந்த இடத்திற்கு துலாம் ராசி என்று பெயர். இந்த துலாம் என்று சொன்னால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிம்பல் திராசு கொடுத்திருப்பார்கள். இதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த காலபுருஷன், இந்த துலா ராசிக்காரர்கள் அவர்கள் எதிலையும் ஒரு எடை போட்டு பார்த்து அவர்கள் வாழ்க்கையை வாழக்கூடிய தன்மையை உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ அடுத்தவர்களிடம் நியாயத்தை, தர்மத்தை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவ்வாறு வாழ்வது ரொம்ப சிறந்த ஒரு முறைதான். ஆனால் எல்லோரிடமும் நாம் அந்த நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். அவ்வாறு இல்லாத பட்சத்திலே, ஒருத்தர் நியாயமாக இல்லாத பட்சத்திலே அவரிடம் காணக்கூடிய குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களை பற்றி அவதூறாகவும் அவர்களுடைய குறைகளை பெரிதாக எடுத்துக்கொண்டும் அவர்களிடமிருந்து விலகி இருப்பார்கள். இவ்வாறாக ஒவ்வொருத்தராக எடை போட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லோராலும் போற்றப்படாமல், அதே சமயத்தில் வெற்றி அடையாமலும், தானே தன்னுடைய நியாயத்திற்காக போராடி வெற்றி அடையக்கூடிய தன்மையுடையவராக இருப்பார்கள். எனவே அடியேன் சொல்வது என்னவென்றால், இந்த துளாராசிக்காரர்கள் எடை போட்டு நியாயத்தை பார்த்து ஒருத்தரிடம் பழகுவது நல்ல விஷயம்தான். ஆனால் அதே சமயத்தில் அடுத்தவர்களுடைய குறைகளை மனதில் எடுத்துக்கொண்டு அதையும் சைத்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தால்
வெற்றி அடையலாம் என்கின்ற ஒரு அந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையை தெரிந்து கொண்டு நாம் இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். இப்போ துலா ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்திலே அந்த சூரிய பகவானானவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இந்த சூரிய பகவானானது 11ஆம் இடம் மற்றும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் 4ஆம் இடத்தில் லாபஸ்தானத்துக்கு அதிபதி 4வது வீட்டில் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் அவர்களுக்கு இந்த பூமி, வீடு, வண்டி, வாகன லாபங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து விஷயங்கள் இப்போது முடிவு எடுக்க வேண்டாம் என்கின்ற ஒரு ஆலோசனையை நாம் வழங்குகின்றோம். மேலும் உடல் நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். உடல்நல சுகவீனமடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வேலைகளில் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் புரிபவர்களுக்கு நல்லதொரு லாபகரமாக இருக்கும். அடுத்த துலா ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இந்த தை மாதத்தினுடைய ஆரம்பத்திலே ராசிக்கு 10லே அந்த வக்கர செவ்வாயுடன் கூடி இருப்பதனால் சஞ்சரிப்பதால் கணவர் உடல்நிலையிலே கொஞ்சம் அக்கறையுடன் இருக்க வேண்டும். கணவர் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த செவ்வாய் ஆனவர் அந்த தை மாதம் 11ஆம் தேதிக்கு மேல் அவர் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்வதால், அந்த மாதம் இறுதிவரை சஞ்சாரம் செய்வதால் அதாவது அவருடைய ராசிக்கு துலா ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால், இப்போ வக்கரகதியில் சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் அவர்கள் உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறையாக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் தொழிலில் அவர்கள் சம்பாதித்த பணங்கள் வீண் விரயமாகவோ அல்லது வைத்திய செலவிற்காக செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கணவருடைய உடல்நிலை மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தாருடன் அந்யோன்யமான உறவுகளை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அப்புறம் தன விஷயங்களில் பங்குச்சந்தை முதலீடுகளில் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், இல்லை என்றால் அவர்கள் அந்த பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி எதிரிகளிடம் சற்று நிதானமாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த துலாராசிக்காரர்களுக்கு புத பகவான் அந்த 9-12 கூடிய புத பகவானானவர் இந்த தை மாதத்திலே தனுசு ராசியிலே 3ஆம் இடத்திலே 1ஆம் தேதி முதல் 11ஆம் வரை சஞ்சரித்து கொண்டிருப்பதனால் அவர்கள் சகோதரர்கள், தந்தைகள் விஷயங்களிலே தனம் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் நண்பர்கள் மூலம் தன இழப்புக்கும் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த புத பகவான் தை மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மகரத்தில் சூரியனுடன் சஞ்சரிப்பதனால், இது புத ஆதித்ய யோகம் பெற்றதனால் பூமி, வீடு, வண்டி, வாகனங்களில் ஒரு அனுகூலங்கள் ஏற்படும். கல்வியில் புதிதாக வேலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். இப்போ வேலைக்கு பார்க்க ஒரு உயர்கல்வி படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் உடனடியாக மேற்கொண்டு அடிஷனலாக ஒரு கோர்ஸ் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். மேலும் குடும்பத்தில் உடைய தனலாபங்களும் குடும்பத்துடைய சுகங்களும் மேம்படும். அப்புறம் அந்த புத பகவான் தை மாதம் 16ஆம் தேதிக்கு மேல் 30ஆம் தேதி வரை கும்பத்தில் சனியுடன் சஞ்சரிப்பதால், 5ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் கணவன், மனைவி, குழந்தைகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், சகித்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு அடுத்து குரு பகவான் தை மாதம் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை இப்பொழுது அஷ்டமத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் வக்கரகதியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். எனவே குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையின்மை, எதிரிகளால் தொல்லை, கடன் பிரச்சனை அல்லது நண்பர்களால் அவமானங்கள் போன்றவைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே நட்பு விஷயங்களிலும் எதிரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வதைப் போல் ஒரு நட்பு வட்டாரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். மேலும் அதனால் பண இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு தவிர்க்கவும். மேலும் குரு பகவான் தை மாதம் 23ஆம் தேதிக்கு மேல் அதன் பிறகு 30ஆம் தேதி வரை வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடைந்து வருவதனால் மேற்கண்ட பலன்களுடைய அந்த தீய பலன்கள் கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த துலா ராசிக்காரர்கள் அவர்களுக்கு குரு பகவான் இக்காலகட்டத்தில் அஷ்டம குருவாக இருப்பதனால் எதிலும் கவனமாக இருப்பது நலம் பயக்கும். மேலும் அடுத்து சனி பகவான் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்திலே மாதம் முதல்ல 15ஆம் தேதி வரை சுக்கிரனுடன் சேர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கும்பத்திலே. அந்த 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறதுனால் குழந்தைகள், கணவன், குழந்தைகள் விஷயத்திலே கொஞ்சம் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் இருந்தால் அதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் மன சஞ்சலங்களும் மன உளைச்சல்களும் ஏற்படும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து ராகு பகவான் இந்த தை மாதம்
இந்த ராகுவானவர் துளாராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். அதில் முதல் 15 நாட்கள் அவர் தனியாக 6லே தனியாக சஞ்சரித்து கொண்டு இருப்பதனால் சத்ருஜெயம், ரோக நிவர்த்தி போன்றவை அவருக்கு ஒரு அனுகூலமான பலன்களாக இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேல் அவருடைய அந்த மீன ராசியிலே சுக்கிரனுடன் ராகு பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால் சுகபோகத்தில் மனம் நாட்டங்கள் ஏற்படும், போக விருத்திகள் ஏற்படும். அதனால் வேளையில் எடுத்த காரியங்களில் இந்த சுகபோகங்களில் ஒரு மயக்கத்தினால் தடங்கல்களும் அதில் ஒரு மந்த நிலையத்தையும் ஏற்படும். அதனால் சிலருக்கு சுணக்கம், வேளையில் சுணக்கம், வியாபாரத்தில் சுணக்கங்கள் ஏற்படும். எனவே இந்த சுகபோகங்களுக்கு அது மனம் இடம் கொடுக்காமல் இருந்தால் அவர்கள் இந்த காலகட்டத்திலே, இந்த மாதத்திலே அவர்களுக்கு நல்லதொரு பலனை இந்த ராகு பகவான் கொடுக்க அவர் நல்ல ஒரு நிலையிலே இருக்கிறார். அடுத்து கேது பகவானவர் இந்த ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது 12ஆம் இடத்திலே கன்னியிலே சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார். பொதுவாக கேது 12இல் சஞ்சாரம் செய்வது என்பது தன விரயங்களை கொடுக்கவும், கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் தன நஷ்டமும் வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பித்தம், மயக்கம், அதுவும் புதனுடைய வீட்டில் இருப்பதால் வாதங்களும் வாத நோய் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே வீண் செலவுகளுக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் தங்களை பார்த்து கொள்ள வேண்டும். இவ்வாறு துளாராசிக்காரர்கள் அவர்கள் இந்த 9 கிரகங்கள் அவருடைய சஞ்சாரங்கள் அவர்களுக்கு சில கிரகங்கள் பாதகமாகவும் சில கிரகங்கள் சாதகமாகவும் இருப்பதால் இம்மாதத்தில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுகளை ரொம்ப கவனமாக இருப்பது மிக அவர்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும். இந்த துளாராசிக்காரர்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வந்தாலும், மேலும் லட்சுமி நரசிம்மரை வெள்ளிக்கிழமைகளிலே வியாழக்கிழமையிலே வழிபட்டு வந்தாலும் அவர்களுக்கு நல்லதொரு பலனும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நல்ல தனவிருத்தியும் சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறுவார்கள். இந்த துளாராசிக்காரர்களுக்கு ரிஷிகள் அப்படின்ற வருகின்ற பொழுது நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்காக ரிஷியிலே அவதரித்த பரசுராமர், இந்த பரசுராமரை அவர்கள் வழிபட்டு வந்தால் அல்லது மனதால் தியானித்து வந்தால் அவர்கள் வாழ்க்கையிலே நலம் பெறுவார்கள். சகல இந்த கிரகங்களுடைய தோஷங்களை நிவர்த்தியடைவார்கள். இப்போ திருவனந்தபுரத்திற்கு அருகில் அமைப்பட்ட திருவள்ளா என்கிற கிராமத்திலே அமைந்துள்ள இடத்திலே அமைந்துள்ள பரசுராமர் ஆலயத்திற்கு சென்று ஒரு முறை அவர்கள் அந்த பரசுராமரை தரிசித்து வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் அடையும். இவ்வாறாக துளாராசிக்காரர்கள் தங்களுடைய அந்த தெய்வத்தையும் அந்த ராசிக்குரிய தெய்வத்தையும் அடுத்து அந்த ரிஷியும் தினம் வழிபட்டு வந்தால் வாழ்க்கையில் வளமும் நலமும் இந்த மாதம் அவர்களுக்கு அனுகூலமாகவே இருக்கும். அருள் அமுதம்.